வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐஞ்சிறுகாப்பியங்களில் நாககுமார காவியம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நாககுமார காவியம் எழுதின ஆசிரியரோட பேர் நமக்கு தெரியல. கத்தியார்ன்ற சமய பெண் துறவியோட பொது பேர் இது. ஒருவர் எழுதினது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. 5 சருக்கங்கள் இதில் இருக்குது. 170 பாடல்கள் இருக்குது. இந்த நூலுக்கு நாகபஞ்சமி கதைன்ற வேறு ஒரு பேரும் இருக்குது. ஸ்ரோனீக மன்னனும் அவனுடைய தேவி சாலினிக்கும் கௌதம முனிவர் இந்த நாககுமரனதோட கதையை சொல்கிற மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக கூறுற நூல் இது. இதில் வரக்கூடிய வரிகள் பார்த்திங்கன்னா, அறனின்றி பின்னை ஒன்று உயிருக்கு அறநிலை என்றும், மரமின்றி உயிருக்கு இடர் செய்யும் மற்றொன்று மில்லை என்றும், திறமிகு உணர்ந்து தேறி தீக்கதி பிறவிக்கு அஞ்சி மரம் இதை விட்டு அறத்தில் வாழுமேன் உலகத்தீரே. இதோட பொருள் என்னென்னா, மனித உயிர்களுக்கு அறவழியை தவிர வேறு எந்த பாதுகாப்பும் இல்லை. தீர செயல்கள், அதாவது அறம்னா அதுக்கு எதிர்ப்பதம் மரம். தீய செயல்களை விட மனிதனுக்கு வேறு எந்த துன்பமும் இல்லை. இந்த உண்மையை தெரிஞ்சு நம்ம நரக வேதனை தரும் பிறவிகளுக்கு அஞ்சு, ஏன்னா இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அடுத்த ஜென்மத்தில் எடுக்கிற பிறவியில் நம்ம நரக வேதனை அனுபவிக்கணுன்ற எண்ணம் மக்கள்கிட்ட இருந்தது. அதனால் பாவ செயல்களை விட்டு விட்டு அற வழியோடு வாருங்கன்னா உலக மக்களுக்கு இந்த பாடல் சொல்லுது. இந்த மாதிரி சுவையான பாடல்கள் நிறைய இந்த புத்தகத்தில் இருக்குது. உங்களுக்கும் இந்த காவியத்தை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.